ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா உசிரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உசிரி இது ஒரு ரொமான்டிக்கல் டிராமா கலந்த ஒரு மூவி. நவீன் டி கோபால் டைரக்ஷன்ல TJ அருணாச்சலம் ஜனனி ஆக்டிங்ல வந்திருக்க படம் தான் உசிரி. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட். ஏன்னா எடிட்டிங்லேயே தெரியும் உங்களோட எந்த அளவுக்கு லோ பட்ஜெட் படம் அப்படி. இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படம் ஒரு சில ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த சீரியல்லாம் விரும்பி பார்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு தாராளமா இந்த படத்தை போட்டுக்காதீங்க, சத்தியமா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனே ஒரு கிரிஞ்சா தான் இருக்கும். கிரிஞ்சானா எப்படின்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ பார்த்து மூஞ்ச பார்க்கவே அசிங்கமா இருக்கு, நீலாம் எப்படி சுத்திட்டு இருக்க, உன்னால இந்த பொண்ணாச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப இவன் சவால் விடுறான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணானா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையை. பாக்குறப்பே கேட்கறப்பே கிரிஞ்சா இருக்கா, ஆனா நாடகம் பாக்குறவங்க கிரிஞ்சா இருக்கிறது தானே விரும்புவாங்க. அப்ப இது வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ போச்சு, செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ்க்காக பார்க்கலாம். கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டும் இருந்துச்சு இந்த படத்தில். மியூசிக் ஓகே டூவாக தான் இருந்துச்சு. ஒரு கிராமத்து ஸ்டைலில் இந்த படம் பார்க்கணும், ஒரு கிராமத்து ஸ்டைலில் பார்க்கணும். தாத்தா பாட்டி இவங்களாம் இருக்காங்க, தாத்தா பாட்டி கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த காலத்து படம்லாம் பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் தாராளமாக போட்டு காட்டுறா. ஜென்ஜி பசங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்க ரொம்ப வாய்ப்பு கம்மி. யாராச்சும் ஒருத்தாள் ரேரா அந்த மாதிரி தான் பிடிக்கும் போச்சு, மற்றவங்களாம் வாய்ப்பு கம்மி. மொத்தத்தில் கிராஃப் ஏறு இறங்கும், நிறைய இடத்துல இறங்கி தான் போகும். எடிட்டிங்லாம் வச்சுங்களேன், ஒரு இடத்துலலாம் ஒரு ஃப்ரேம்லாம் ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும். அப்போ எந்த அளவுக்கு லோ பட்ஜெட் படம்லாம் பார்த்துக்கலாம், ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுடும். அதை கூட கவனிக்காமல் அவங்க படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணி ஓடி பிடிச்சி இப்போ OTTலேயே வந்துருச்சு. இந்த படத்தில் எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் இல்லை, அதனால தாராளமாக பார்க்கலாம். 2 hours 3 minutes தான் இதோட ரன்னிங் டைமே, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆகா தமிழில் தான் ஸ்ட்ரீம் ஆகுது, பாருங்கள். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படம். உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு எந்த ஒரு படமும் இல்லைன்னா இந்த படத்தை பாருங்கள், ஒரு டைம் பாஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த படமுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக வேணுமா பார்க்க முடிச்சு. மற்ற படம் இந்த படத்துலாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நாங்களும் எங்கள் டீமுக்கு கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.75 கொடுக்குறோம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நல்ல படத்தோட ரிவ்யூ எல்லாம் ஜென்யூனாக கேட்க முடியும். தேங்க்யூ.